இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் தமிழ்நாட்டில் இன்னும் பாத்ரூம் வசதி இல்லாத பல கிராமங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்படி பாத்ரூம் வசதி கூட இல்லாம போனதுனால தான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட உயிர் போயிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கேஸை பத்தி வெறும் 5 நிமிஷத்துல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கிற வேடநந்தம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்குமா. இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து காட்டுக்குள்ளதான், அதாவது முள் காட்டுக்குள்ளதான் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வெளியே போவாங்களாம். அப்படிதான் 10ஆம் தேதியும் இந்த பொண்ணு வெளியே போயிருக்கு. அப்படி போகும்போது இந்த பொண்ணு பின்னாடி ஒரு உருவம் நின்றுருக்கு, ஒரு கட்டையோட. அந்த பொண்ணு தலையிலேயே அடிச்சு பலமா அடிச்சு அங்கேயே அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்றான். அப்படி ரேப் பண்ணிட்டு அங்கேயே அந்த பொண்ணை கழுத்தையும் நெரிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு வெளியே போயிடுறான். இப்படி இந்த பொண்ணுக்கு கொடூரமா நடக்க இவங்க அம்மா அப்பா இன்னும் நம்ம பொண்ணு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட போறாங்க. அப்படி அவங்க டெய்லி போற இடத்துக்கு அந்த முள்காட்டுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பட் எங்கேயுமே அந்த பொண்ணு கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்கும்போது அவங்க கேஸை எடுக்கல. அவங்க தவறாகவும் பேசினதா சொல்லப்படுது. அதாவது உங்க பொண்ணு வேற யார் கூடயா போயிருக்கலாம் அப்படின்னு பேசினதா சொல்லப்படுது. பட் இவங்க என் பொண்ணை கண்டுபிடிங்க, தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க கேஸ் கொடுக்க கூடாது, மகளிர் போலீஸ்ல போய் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதனால அங்கேயும் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் அவங்க இந்த கேஸை ஒழுங்கா எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டு பகுதியில தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும்போது 11ஆம் தேதி, அதாவது அடுத்த நாள் தான் அந்த பொண்ணு அரகுற ட்ரெஸ்ஸோட ஒரு முள் செடிக்கு கீழே போனமா கிடக்குது. உடனே அங்க இருந்து போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க. போலீஸ்காரங்க உடனே அங்க வராங்க. பார்க்கும்போதே அங்க நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. அதாவது ஒரு கிராமமே முழுசா அங்கதான் இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லாருமே போலீஸ்காரங்களை பார்த்து, நீங்க முதல்ல கேஸ் எடுத்து தேடி இருந்தனா கண்டிப்பா இவங்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட பாடியை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு அங்குள்ள மக்களை சமாதானப்படுத்தி இருக்காங்க. பட் அங்க உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பெரிய போராட்டமா மாறுது. நிறைய கட்சிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அப்போ அவங்க வீட்டுல ஒரு கோரிக்கை வச்சாங்க, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாங்க அவங்க பாடியை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமா அந்த குற்றவாளியை தேடிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ்காரங்க தேடாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. அது காடு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சரியான தடயமும் கிடைக்கல. அதாவது கேமரா எங்கேயுமே இல்லை. ஸோ அதனாலேயே அவங்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாம் அந்த காட்டு பகுதியில போனா. அதாவது பெண்கள் மட்டும் அங்க போய் இயற்கை உபாதை கழிக்க மாட்டாங்க, ஆண்களும் போவாங்க. அப்படியே போன ஆண்களையும் கூப்பிட்டு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் 5 பேருக்கு எடுத்து பார்த்துருக்காங்க. 5 பேருக்கும் எடுத்து பார்த்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு. அவங்க யாருமே இந்த பொண்ணை எதுவுமே பண்ணல. ஸோ அதனால போலீஸ்காரங்க வேற விதமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோட்ல, அதாவது அவங்க ஊர் வழியா வந்த எல்லா வண்டியும் செக் பண்றாங்க. வெளியே இருந்த ரோட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசா எதுவுமே தடயம் கிடைக்கல. இப்படி ஒரு வாரமா எல்லா இடத்தையும் செக் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெருசா எந்த தடயமே கிடைக்கல. ஏன்னா காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கேமராவுமே அங்க இல்லை அப்படிங்கிறதுனாலே பெரிய ஒரு மைனஸ் ஆயிருது. அதுவும் அவன் எந்த நேர் வந்தானோ எப்படி வந்தானோ அப்படிங்கிற தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த பாடியை கண்டுபிடிக்கும் போதே அங்க ஒரு 100-200 பேர் கூடிடுறாங்க. அப்படி கூடும் போதே அங்க உள்ள தடயங்கள்லாம் அழிஞ்சிருது. எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தடயமே இல்லாம போயிருது. ஸோ அதனாலேயே போலீஸ்காரங்க கன்ஃபியூஷனா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும்போது அந்த ஊரை சுத்தி காற்றாலைகள் இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த காற்றாலைகள்ல கேமராவும் இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு காற்றாலையா செக் பண்ணியிருக்காங்க. அப்படி காற்றாலையை செக் பண்ணும்போது ஒருத்தன் அந்த காற்றாலையை கடந்து போயிருக்கான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த காற்றாலையை கடந்து போயிருக்கான். ஸோ அது யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வண்டியை நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணி பார்க்கும்போது அவன் தான் தர்ம முனீஸ்வரன், வயசு 38. அவனுடைய ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக போலீஸ்காரங்க அடித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 65 வயசு மூதாட்டிய இவன் இதே மாதிரி
மாதிரி கொலை பண்ணியிருக்கான். அதாவது ஒரு 65 வயசு மூதாட்டி தூத்துக்குடி மாவட்டம் தான். அவங்க வந்து தோட்டத்துக்காக போயிருக்காங்க. அந்த தோட்டத்துக்கு போகும்போது இவன் வந்து அந்த ரோட் வழியா போயிருக்கான். அவங்க தனியா போனதை நோட் பண்ணவன் அங்கேயே போய் அவங்க தலையில பலமா ஒரு கட்டையை வச்சு தாக்கியிருக்கான். தாக்குனது மட்டும் இல்லாம அங்கேயே அவங்கள ரேப்பும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த செயின் எல்லாத்தையும் எடுத்து திருடி கொண்டு போயிருக்கான். இவனோட வேலையே இதுதான். பெண்களை வந்து அடிச்சு போட்டுட்டு அவங்க நகைகளை திருடுறது தான் இவனுடைய பெரிய வேலையாவே வச்சுட்டு இருந்திருக்கான். இப்படிதான் 10ஆம் தேதியும் யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு காடா ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்படிதான் இந்த பொண்ணு வந்து தெரியாம மாட்டியிருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் கூட்டமா வந்திருக்காங்க. அவங்களை இவன் எதுவுமே பண்ணல. கண்டிப்பா ஆட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னொரு ஆள் வந்திருக்கு, தனியா தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் நமக்கு கிடைச்ச சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள அடிக்க போயிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து உஷாராகி வேகமா ஒரு ஆள் நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்களாம். ஸோ அவங்களையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்திருக்கு. சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால மனுஷங்களை இவ்வளோ கொடூரமா இருப்பாங்களா அப்படிங்களா அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு தனியா போனதுனால அதை பார்த்து இவன் பின்னாடியே போய் அந்த பொண்ணை அடிச்சு அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ இவனை உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. என்னமோ கொஞ்ச நாள் உள்ள இருப்பான். அதுக்கப்புறம் பெயில கொடுத்து அனுப்பிடுவாங்க. என்னதான் நடக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரியல. ஒரு 65 வயசு மூதாட்டியை இவன் ரேப் பண்ணியிருக்கானா, இவனுடைய மனநிலை எவ்வளோ மோசமா இருக்கும். இவனுடைய மனநிலையை பாதிக்கப்பட்டவனா கூட இவன் இருக்கலாம். அதாவது ஒரு சைக்கோவா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவனை எப்படி வெளியே விடுறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட பிடிபடலை. ஏன்னா இதே தப்பு வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை மரண தண்டனை தான் விதிப்பாங்க. வேற ஆப்ஷனே அவனுக்கு கிடையாது. ஏதோ ஒரு முறையில் அவனை வந்து கொன்றுவாங்க. ஆனால் இந்தியாவில் தான் ஒருத்தனை ரேப் பண்ணனா ஒரு மினிஸ்டரே சொல்கிறாரு, நீங்கள் லை டவுன் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் படுத்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க, ஒருத்தன் வந்து உங்களை ரேப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டை சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த இந்தியாவில் தான் நடக்குது. இவ்வளோ மோசமாக சட்ட ஒழுங்குகள் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அப்படி மாத்தினாதான் இந்த மாதிரி கொடூரமான அரக்கன்கள்லாம் பயப்படுவாங்க. அப்படி பயப்பட்டாதான் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காம இருக்கும். எல்லாரும் சேஃபா இருப்பாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாலும் 2 மாசத்துல வெளியே வந்துடலாம், 3 மாசத்துல வெளியே வந்துடலாம். கொலை பண்ணா கூட 3 மாசம்தான், உடனே பெயில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்படின்னா எல்லாரும் தான் எல்லாமே தைரியமா பண்ணுவாங்களே. அப்படிதான் இந்த தமிழ்நாட்டிலே இப்போ ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல சின்ன பசங்களே கத்தியை தூக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இப்படிலாம் போகும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரில. ஸோ என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.